அண்ணே ரோலிங் ஆரம்பிங்க. ரா இதுக்கு இப்ப வேண்டுதல் வேண்டுதலடா அவர் நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். யாரு? தர்ஷன் பிரின்ஸ்ன்றவரு நேத்து நம்ம வீடியோ பார்த்துட்டு 9.25 நிமிஷம் உங்க வீடியோ முழுசா நான் பார்த்துட்டேன்னு சொல்லி அவர் கமெண்ட் பண்ணிருக்காரு. ஒரு நிமிஷம் கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா பெரிய விஷயம் அது. அதுக்காக அவர் வந்து நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், உங்களுடைய சந்ததி நல்லா இருக்கணும். நீங்க கமிட் ஆகலாம், சீக்கிரம் கமிட் ஆயிடுங்க. கல்யாணம் ஆகலாம், எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கட்டும். ஓகேவா? சரி, ஓகே. வீடியோவோட இன்ட்ரோ ஐயோ இது ஒரு 30 செகண்ட் பிடிச்சோ. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல முழுசா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல்ல வந்து இப்ப அரசியல் புதுசா நிறைய விஷயங்கள் வெளில வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து சுரேஷ் ஐயர் வந்து கேகேஆருக்காக கப் வாங்கி கொடுத்தாரு. அவரை வந்து மும்பைக்கு மாத்துறதாகவும், மும்பையில ஒரு பலமான பேட்ஸ்மேனா T20யோட நம்பர் 1 பிளேயரா இருக்கக்கூடிய ஸ்கையை வந்து திரும்ப வந்து கொல்கத்தாவுக்கு எகைன் அவரு ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து அவர் திரும்ப வர்றதாகவும் உள்ள பேசுவோம். இப்ப தெரியுது அவங்க ஏன் ஒரு நிமிஷத்துல போறாங்கன்னு. எல்லாத்தையும் முடிச்சிடறவா? I am your best friend. Please, yeah. சரி விடுறா தம்பி. ஐபிஎல் ரூமர்ஸ் தான் பார்க்க போறோம். அது என்னென்ன ரூமர்ஸா கிளம்பி இருக்குன்றதையும் டேட்டா வீடியோ. அது மட்டும் இல்லாம பஞ்சாப் கிங்ஸ் வேற ஏதோ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவனுங்க பண்ணுது அதை விட பெரிய ரூமர்ஸ் அது. தவான் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே எல்எல்சி ஆட போறாரு. அண்ட் அதர் இப்ப நீயே எல்லாத்தையும் வச்சிருக்க கொஞ்சம் விஷயத்தையும் இங்க சொல்றேன்னா அண்ட் அதர் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சர்ஃபிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஏசியன் கேம்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அது என்ன டீடைல்ஸ் நம்ம சொல்லிடுவோம். ஓகே. ஆலினார் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதேஷ். நம்பலாமா? ஒரு தாண்டி பார்த்துட்டு இருப்பாங்கல்ல? கண்டிப்பா பாப்பாங்க. இதுக்கப்புறம் பாப்பாங்க. ஓகே. சோ ஃபைன். எஸ் சூப்பர். சோ ஆல்ரெடி நாங்க சொன்ன விஷயம் தாங்க. இந்த ஐபிஎல் அதாவது இப்ப நடக்க போற ஐபிஎலுக்கு பயங்கரமான எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஒரு பக்கம் வந்து ஐபிஎலுக்குலாம் இல்ல, ஆக்சுவலுக்கு எதிர்பார்ப்பு அவ்வளவு இருக்கு. அதான் சொல்றேன், தோனி வந்து ரீடைன் பண்ணப்படுவார் அப்படிலாம் சொல்லி எக்கச்சக்கமான வதந்திகள் ஒரு பக்கம் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா வருவார்ன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே பேசிட்டாங்க. இன்னொன்னு ரூமரா தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா எல்லாமே ஸ்ட்ராங் ரூமர்ஸ் அப்படின்னு நம்பப்படுது. ஆனா இந்த ட்ரேட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வரணும்டா. அது நடக்கவே வாய்ப்பு இல்ல. ஐபிஎல் ரூல்ஸ் படி ஆக்ஷனுக்கு முன்னாடி ட்ரேட் பண்றது கஷ்டம். அதுவும் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி வாய்ப்பே இல்ல. மேபி ஐபிஎல் 2026ல இதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஆனா யோசிச்சு பாரு, இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர்ல தான் வந்து இருந்தாரு. கேகேஆர்ல தான் ஆரம்பிச்சாரு, எல்லாருக்கும் தெரியும். சோ அங்க ஒரு சூப்பரான ஒரு பிளேயரா இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒரு டைம் சொல்லிருப்பாரு, என்னால வந்து ஸ்கையை வந்து கேகேஆர்ல ஒரு பெரிய ஆளா ஆக்க முடியல. ஆமா, ஏன்னா அப்ப வந்து 11 பிளேயர் ஒரு பிளேயரா மட்டுமே தான் தெரிஞ்சிருப்பாரு. பெருசா போக்கஸ் இருந்தது கிடையாது. அப்ப ஏன்னா நிறைய ஜாம்பவன்களும் ஆடிட்டு இருந்தாங்க தம்பி. அதே சமயத்துல மும்பை இந்தியன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் ஸ்கை அப்படிங்கிறவர் வந்து ரொம்பவே பெருசானாரு. இந்தியன் டீமுக்கு பெரிய போக்கஸ் ஆயிடுச்சு. நம்பர் 1 T20 பேட்டரா இருக்காரு. சோ இந்த சூரியகுமார் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் கேகேஆர் வந்து ஒரு கேப்டன்சி கொடுத்து எடுக்க போறதா சொல்லிருக்காங்க. கம்பீர் போனதுக்கு அப்புறம் எல்லாம் மாறிடுச்சுடா. ஓகே. சோ இது ஒரு பக்கம் இருக்கையில வந்து சுரேஷ் ஐயர் வந்து லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் கப் வாங்கி கொடுத்திருப்பாரு. அண்ட் இந்தியன் டீம்ல ஒரு சூப்பரான பிளேயர் தான். 50 ஓவர் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிளேயர் அவரு. அண்ட் ஸ்டில் இப்ப அவரை வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு எதுக்கு டெஸ்ட் ஆட வைக்க போறாங்கன்னு தெரியல. ஏன் சுரேஷ் ஐயர் அப்படிதான் ஆடிட்டு இருப்பாரு? அதெல்லாம் இல்ல, நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கண்டிப்பா வந்து ஆட பாக்குற மும்பைல எங்க இறக்குறீங்க? இது இல்லாம ரோஹித் சர்மா வந்து எல்எஸ்டி பேசிட்டு இருக்காங்களாம், டிசி வந்து பேசிட்டு இருக்காங்களாம் டீம்ல எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் காவியா தனியா பேசிட்டு இருக்காங்களா? எதுக்கு சன்ரைசர்க்கே வந்திருப்பானீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன் ஃபர்ஸ்ட் அங்கதான் ஆடுனார் ஞாபகம் உனக்கு? கரெக்ட் தான், பட் அதுக்கு வாய்ப்பு இல்ல. எஸ்ஆர்எச் திரும்ப போவாரான்னு தெரியல. ஓகே ஃபைன். சோ இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுலும் எல்எஸ்டியோட ஓனரான கோயங்கா பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா கிரிக்கெட் பஸ் ரிப்போர்ட் படி, நான் திட்டத்தெல்லாம் மனசுல வச்சுக்காத, திரும்ப நான் அவனை ரிட்டர்ன் பண்றேன், நீ நம்ம டீம்லயே ஆடலாம், எதுக்கு இன்னொரு வாட்டி கூப்பிட்டு திட்டுறதுக்கா அப்படின்னு ஹெட் இல்லாத டீம் கூட ஆட விடுங்க. ஆனா இது ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு இல்ல. ஆனா அதே சமயம் ரோஹித் சர்மா கூட பேசிட்டு இருக்காங்களா அவங்க? இல்ல எனக்கு புரியல. அப்ப கேஎல் ராகுல் நிலைமை சோ ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு பக்கமும் போட்டு வைப்போம். திவ்யா நதியா ரெண்டுமே இந்த ஆளை வந்து ஐபிஎல் தான் தூக்குறாங்க, பார்த்தா இந்தியன் டீம் தூக்குறாங்க போல இருக்க. யார சொல்றீங்க? கேஎல் ராகுல அது நம்ம லிஸ்ட்லயே கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க யாரா இருந்தாலுமே ஆக்ஷன்ல வந்துட்டு தான் டீமுக்குள்ள போக முடியும். சோ கண்டிப்பா ரோஹித் சர்மா ஆக்ஷன்ல இருப்பாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான். அப்ப அதிக ஏலத்துக்கு அவர் தான் போவார்னு நினைக்கிறியா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நிறைய டீம்ஸ் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து சூரியகுமார் ஏதோ இப்போ இந்த வருஷம் கேகேஆர் போறது, அதை ட்ரேட் மூலியமா போறதுனா அசாத்தியமான விஷயம் நடக்காது. மேபி அவருமே ஆக்ஷனுக்குள்ள வந்து அப்படி கேகேஆர் எடுத்ததான் உண்டு. ஆனா ஆக்ஷனுக்குள்ள வந்தாருன்னா அவருக்குமே பெரிய போட்டி இருக்கும். சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். சரி, இதுக்கு அப்புறம் இன்னொரு ரூமரா தான் போயிட்டு இருக்கு. இதான் அதையும் சொல்லி வராங்க, இது எல்லாமே ரூமர்ஸ் தாங்க. தோனி வந்து அன்கேப்டு பிளேயர்ஸா வராருன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுவுமே ரூமர்ஸ் தான். எல்லாமே பொய்யா தான் வந்துட்டு இருக்கு. பொய் இல்ல, வதந்திகளா வந்துட்டு இருக்கு. ஓகே ஃபைன். ரூமர்ஸ் வதந்திகளா வந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். இந்த ரூமர் வழக்கம் அப்படிங்கிறது ஃபுட்பால்ல முன்னாடி இருக்கும். ஃபுட்பால் ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூமர்ஸ்னா என்னன்னா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்.
சோ அது ரூமர்ஸ் சொல்லுவாங்க. அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபரா இருக்கும். அதுதான் இப்போதைக்கு ஐபிஎல்ல வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் முந்தா நேத்து வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண நம்மளுடைய ஷிகார் தவானை பத்தி இன்னொரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க கொடுத்த அப்டேட் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அண்ட் அவர் வந்து இதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் ஆடுறதே சந்தேகம் நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து எல்எல்சி தான் ஃபோக்கஸ் பண்ண போறாரு. டொமஸ்டிக்னு சேர்த்து அனௌன்ஸ் பண்ணதுமே ஐபிஎல் ஆட போறது கிடையாது. ஏன்னா அவர் இதுக்கு மேல வந்து ஏலத்துல போட்டு எடுத்து திரும்ப ஒரு கேப்டன்சி கொடுத்து திரும்ப ஒரு இன்ஜினியர் உட்கார மாட்டாரு. அதான் ரிட்டையர் ஆயிட்டாரு. எல்எல்சியை ஃபோக்கஸ் பண்ண போறாரு. இதுக்கப்புறம் லெஜெண்ட்ஸ் லீக் தான் ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பரான பிளேயர். லெஜெண்ட்ஸ் லீக் வந்து நீங்க வந்து நிறைய பேர் தெரியல நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இப்ப அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறாங்க. இதுக்கப்புறம் அதுதான் பெரிய இம்பார்ட்டன்ஸ். லெஜெண்ட்ஸ் லீக் கிரிக்கெட்டே ஒரு போஸ்டர் போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, வெல்கம் ஷிகர் தவான் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த டீமுக்கு ஆட போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா லெஜெண்ட்ஸுக்காக தான் ஆட போறாரு. யாருக்கிட்ட அவர் ஆடணும்? இது மட்டும் இல்லாம ஓவர்சீஸ்லயும் ஒரு சில T20 லீக்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப தினேஷ் கார்த்திக் வந்து SA20 லீக் ஆட போறாரு. அந்த மாதிரி தவானுமே ஆடுறதுக்கான வாய்ப்பு ஒன் டீமுக்கு தான். சரி, அந்த மாதிரி தவானுமே ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ அதனால ஷிகர் தவான் இதுக்கப்புறமா ஃபுல்லா ஜாலியா ஊர் சுத்த போறாரு அப்படிங்கறத மட்டும் சொல்லி சூப்பருங்க. ஆனா இப்ப தவான் வெளியே போயிட்டாருல்ல, ஆமா, தவானுக்கு மட்டும் தான் தேங்க்யூ போஸ்ட் போடணும். அத சொல்றேன். ஆனா இது தேங்க்யூ போஸ்டர் கூட விட, அந்த போஸ்டரை பாரு, போஸ்டர்ஸ் எல்லா பிளேயர் இருக்கிற மாதிரி வச்சுட்டு லைட்டா இந்த சைடு வந்து ஒரு 5 பேர் நிக்கிற மாதிரி கேட்டா அவங்க ரீடென்ஷன் பண்றது இவங்கள தான் நாங்க பண்ண போறோம்னு நீங்க சும்மா சொல்றாங்களா? ஒண்ணு ரிட்டென்ஷன் ரூல்ஸ் இன்னும் வரல, யார பண்ணணும்னு தெரியல. நீங்க எப்படி 5 பிளேயரை ரீடைன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க அந்த மாதிரி எத்தனை பேரே தெரியல. அதான் அந்த மாதிரி ஆளே கிடையாது எனக்கு. சோ அதுல வந்து ஹர்ஷித் இருந்தாரு, சாம் கரன் இருந்தாரு, சசாந்த் இருந்தாரு, அதுக்கப்புறம் ஹர்ஷத் பட்டேல் இருந்தாரு, அப்புறம் எல்லாருமே இருந்தாங்க. பட் ஸ்டில் எல்லாருமே ஒரு பிளேயர் தான், 5 பேர். அதான் 5 பேர். ஆனா இது வந்து கன்ஃபார்ம்டான ரிட்டென்ஷனான்னு தெரியல. ஆனா இந்த 5 பேரை ரீடைன் பண்றதுக்கு ஆக்ஷன்ல விட்டு எடுத்துக்கலாம். ரூல்ஸே என்ன கொடுக்கலடா, சும்மாடா இல்ல, ஆக்ஷன்ல விட்டு எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு என்னன்னா தேங்க்யூ தவானுக்கு மட்டும் போட்டுருக்கணும். நீங்க எல்லாருக்கும் போடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க தவானுக்கு நீங்க போடலாம். சோ மோஸ்ட் டிசர்வ்ட் பர்சன் தான் சொல்லுவேன் நானு. பிகாஸ் நிறைய இன்னிங்ஸ் சூப்பரா 90+ அடிச்சு கொடுத்து ஒரு டீம் சமயம் வழிநடத்துற பிளேயர். இப்ப எல்எல்சிக்கு போயிருக்காரு. எல்எல்சில ஆதிக்கம் செலுத்துறதுக்காக நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஷிகார் தவானாலே மாஸ்னாலே ஷிகார் தவான் தான். அது ஒரு பக்கம் இருக்கையில இதை பத்தி பேசிட்டு இருக்கமே, அந்தாண்ட போயிட்டு அவனோட இடத்துலயே சொல்லுவாங்களே கில்லியில, யாரா அவன் நட்டனோட ரோட்டுல முத்துப்பாண்டியவே இங்க அடிச்சுட்டு போறானா, யாரா அவன் கண்டிப்பா அவன் உள்ளூர் ஆளா இருக்க முடியாதான்னு சொல்லுவான்ல. அதே மாதிரி பாகிஸ்தானை போயிட்டு பங்களாதேஷ் துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நீங்க ஒண்ணுமே கிடையாது போங்கடா அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே அவங்க வேர்ல்டு கப் எல்லாம் அடிச்சு அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க. தெரியல. ஆனா அவங்க டெஸ்ட் மேட்ச ஒரு 10 விக்கெட் வித்தியாசத்துல என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இல்லடா தம்பி, பாகிஸ்தான் கிரிக்கெட் தான் அடிச்சோன்னு நினைக்கிறேன். கடைசியா அவங்க ஆடின 10 டெஸ்ட் மேட்ச்ல அவங்க ஜெயிச்சதே இல்லையா? அது ஸ்ரீலங்கா அழியல, நம்மள அடிச்சு அமிச்சாங்கல்ல. ஆனா பாகிஸ்தான் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல. பங்களாதேஷ் வந்து அடிச்சு புரட்டி போட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா என்னன்னா பங்களாதேஷ் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க தான். ஆனா அவங்களுக்கு வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல 6 பாயிண்ட் மைனஸ் பண்ணிருக்காங்க ஸ்லோ ஓவர் ரேட் காரணமா. அதுக்கப்புறமா சாகிப் அல் ஹசனுக்கு 10% ஃபைன், பால தூக்கி எறிஞ்சிருக்காரு. அது ரிட்டையர்மெண்ட் கொடுக்கலாம். அது எதுக்கு ஆடிட்டு தெரியல. இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்கிலாந்தோட T20 ஸ்குவாட் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதையும் நாம சொல்லிடுவோமா? இங்கிலாந்தோட T20 ஸ்குவாட் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பட்லர் வந்து கேப்டன், ஆர்ச்சர், ரஷீத், ஜாக்ஸ், லிவிங்ஸ்டன், சால்ட், டாப்லி, ஜாக்கப், பேத்தல், கார்ஸ், காக்ஸ், கரன், ஜாஷ் ஹுல், மஹ்மூத், மௌஸ்லி அண்ட் ஜான் டர்னர் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஓடி ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் அதே கேப்டன் வந்து பட்லர் தான். அது இல்லாம ஆர்ச்சர், அட்கின்சன், பெத்தல், ப்ரூக், டக்கெட், ஹோல், ஜாக்ஸ், பாட்ஸ், ரஷீத், சால்ட், ஜேமி ஸ்மித் அண்ட் டாப்லி அண்ட் டர்னர் இவங்கெல்லாம் இருக்காங்க. நான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் நியூஸ்க்குள்ள போவோம். ஸோ அண்டர் 17 ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நடந்துருச்சு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா உமன்ஸ் டீம் ரொம்ப பெரிய ஆதிக்கம் பண்ணியிருந்தாங்க. 5 கோல்டு, 1 சில்வர், 2 பிரான்ஸ்னு சொல்லிட்டு தட்டி தூக்கி இருந்தாங்க. அதிகபட்சமான மெடலை வின் பண்ணி அந்த லீக்ல அவங்க வந்து டைட்டில் மாதிரி அடிச்சிருந்தாங்க. சம்பவம் 5 கோல்டு நினைச்சு பாருங்க. பசங்க மொத்தமா எத்தனை? பசங்க எதுவும் ஜெயிக்கல. ஓகே, அண்டர் 17 இந்த பெர்ஃபார்மன்ஸ்னா ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் ரெஸ்லிங் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே செமையா இருக்கு. ஸோ எல்லாருமே நாக் அவுட் 0 பாயிண்ட் ஆப்போசிட் டீம் அப்படிதான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க உமன்ஸ். பசங்க எவ்வளவு ஜெயிச்சாங்க? எதுவும் ஜெயிக்கலண்ணா, பசங்க ஜெயிப்பாங்கண்ணே. ஸோ இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபிங் பக்கமா போயிடுவோம். ஸோ இந்தியன் சர்ஃபிங் டீம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிருக்காங்க. பசங்க எவ்வளவு ஜெயிச்சாங்க? எதுல? ரெஸ்லிங்க விடுங்க, சர்ஃபிங் வந்துட்டோம் போ. மனசு கஷ்டம். சோ ஏசியன் கேம்ஸ்க்கான சர்ஃபிங் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு நடந்துருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஹரிஷ் முத்து அப்படிங்கிற ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸுக்கு குவாலிஃபை ஆயிருக்காரு சர்ஃபிங்கை பொறுத்த வரைக்கும். சோ முடிச்சது 9th பொசிஷன் தான். பட் ஏசியன் கேம்ஸ் குவாலிஃபை ஆனது அப்படிங்கிறது பார்க்க நல்லா இருக்கு. முதல் இந்தியன் குவாலிஃபை ஆயிருக்காரு, அதுவும் நம்ம ஊருக்காரன். பெருமையான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம மிக்ஸ்டு டீமுமே சர்ஃபிங்ல வந்து செகண்ட் கோட்டாவை பிடிச்சிருக்காங்க ஏசியன் கேம்ஸை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. அப்புறம் என்ன, முடிச்சுப்போமா? முடிக்கணும். ஏன்னா அடுத்த ஷூட்டுக்காக ஒரு மிகப்பெரிய ஆக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு கூட மன உளைச்சலாவே இருக்குது.